செத்த காக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைண்ணா, இந்த உலகத்துல எல்லா ஜீவனுமே ஒண்ணுதானே. எல்லாருக்குள்ளயும் சிவன் இருக்காரு. நம்ம மனுஷ ஜீவனும் ஒண்ணுதான், மிருகங்க ஜீவனும் ஒண்ணுதான். இது மாதிரி நாங்க நிறைய பண்ணிருக்கோம். என் அப்பாவும் நானும் ரோட்ல போகுங்கோ நாயோ பூனையோ இல்ல காக்காவோ அடிபட்டு கிடக்கும். கார்ல இடிச்சோ கரண்ட் தட்டிட்டோ இப்படி செத்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து புதைச்சு சுவாமிகிட்ட வேண்டி போய் இதோட ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும்னு. இதெல்லாம் பண்ணும்போது ரோட்ல போறவங்கள எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன். ஏன்னா என் அப்பா சொல்லுவாரு, இந்த உலகத்துல என்ன சாஸ்திர சம்பிரதாயம் இருந்தாலும் அதை விட பெருசு நம்ம ஜீவகாருண்யம் தான். அதனால தான் நான் இதை கடைபிடிச்சிட்டு வரேன். எப்பவுமே அப்பா என் கூட வருவாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்னைக்கு வரல. அதனால நான் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.